ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, உங்களுடைய மனதுக்குள் ஓடும் ஒரு விஷயம். யாரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பது, யாருடைய விஷயத்தை நான் மனதுக்குள் வைத்துக்கொள்வது, யாருடைய விஷயத்தை மனதுக்குள் வைத்துக்கொள்ளாமல் இருப்பது. எல்லோரும் என்னிடம் வந்து அவரவர்களுடைய காயத்தை பகிர்கிறார்கள். ஆனால் என்னுடைய காயத்தை பகிரும் பொழுது அதை யாரும் கேட்பது அல்ல. நானும் மனுஷிதானே, எனக்கும் வலிக்கும் என்று யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்கிறாய். சரிதான், புரிந்து கொள்கிறாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உனக்கு எந்த காரணத்திலேயும் உதவ போவது அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு துரோகம் செய்ய சொன்னால் அழகாக செய்வார்கள். அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது செய்ய சொல், யாரும் செய்ய மாட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக வரக்கூடாது என்ற எண்ணங்கள் உன்னுடைய உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிறது. ஆனால் தெய்வத்திற்கு மத்தியில் அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை. தெய்வத்துடைய மனதில் என்ன தெரியுமா இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உன்னை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும். உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து எப்படியாவது உன்னை மீட்டெடுக்க வேண்டும். பல வழிகளை கொடுத்து, காயங்களை கொடுத்து, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் வேதனைகளை கொடுத்து வாழ வைத்து கொண்டு இருக்கும் எனக்கு, அதாவது நீ என்னை தானே சொல்கிறாய். நிச்சயமாக உங்களை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமே. தொடர் முயற்சியால் நிச்சயமாக வெல்வீர்கள். 1000 பேர் 1000 விதமான காரணங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை முன்னேறவே விடமாட்டேன் என்று கூறினாலும் உங்களை முன்னேற வைப்பதும், உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்து வாழ வைப்பதும் இந்த சாய் கையிலேயே தான் உள்ளது. பெரிய பெரிய போராட்டங்களோடு வாழ்ந்த உங்களுக்கு இன்பங்கள் என்ற ஒன்று தானாக வரும். நீங்கள் எனக்கு யாருமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே கேட்பதற்கு ஆளில்லை, நாதி இல்லாமல் இருக்கிறேன் என்று புலம்பிய நேரங்கள் அனைத்து போய், எனக்கு இந்த உலகத்தில் யார் கேட்டால் என்ன, எனக்காக என்னுடைய அப்பா, என்னுடைய தெய்வம் சாய் இருக்கிறார். நிச்சயமாக என்னை அவர் பாதுகாப்பார், என்னை அவர் வழிநடத்துவார். எனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் அவரே கொடுப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு நிலையிலேயும் எதையும் கண்டு அஞ்சாதீர்கள். உங்களுக்கு தேவையானதை இந்த சாய் கொடுப்பேன். காலங்கள் முழுக்க என்னை தெய்வம் ஏமாற்றுகிறது, நான் இனிமேல் எந்த தெய்வத்தையும் நம்புவதாகவே இல்லை, எல்லா விஷயத்திலேயும் நான் தெய்வத்தை நம்பி ஏமாந்தது அனைத்தும் போதும் என்று சொல்லிக்கொண்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வங்கள் ஆகிய நாங்கள் வந்து உன் கண்முன் வந்து நின்று உனக்காகவே உதவிகளை செய்யத்தான் போகிறோம். வளர்ச்சிகள் எப்பொழுதும் இருக்கட்டும். எப்போ பார்த்தாலும் எல்லா நிலைமைகளிலேயும் கஷ்டங்களோடு தான் வாழ்கிறேன், சந்தோஷங்கள் இல்லை என்று புலம்பியது எல்லாம் போதும். உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு எந்த நிலைமையிலேயும் நான் உங்களுக்கு குறை வைக்க மாட்டேன். நான் வாக்கு கொடுக்கிறேன், ஆனால் எதுவும் உங்களுக்காக செய்யவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் வாக்கு கொடுப்பதோடு நிறுத்தவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாவது உங்களுக்கு தேவைப்படுவதை எப்படியாவது கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். சில விஷயத்தில் அது உன் கர்ம வினைகள் தட்டுகிறது. ஆனால் நானா உன் கர்ம வினையா என்பதை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களை கொடுக்கிறேன். எப்படி நீ தவறு செய்தால் தண்டனைகளை நான் பார்க்காமல் கொடுக்கிறேனோ அதே போல நல்லதுகளையும் உனக்காக நான் கொடுப்பேன். வளர்ச்சிகள் என்றும் இருக்கட்டும். வாழ்வில் சந்தோஷங்கள் என்றுமே உனக்காக மலரட்டும். நிறைய கஷ்டத்தோடு வாழ்ந்த உனக்கு திருப்திகள் என்றென்றும்
அமையட்டும். வார்த்தைக்கு வார்த்தை அப்பா 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 என்று சொல்லும் மனம் நிறைவோடு சொல்லும் என் பிள்ளைக்கு என்றுமே நான் ஒரு உண்மையுள்ள காப்பாற்றும் அப்பாவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தெய்வம் என்றால் அது வேறு, அப்பா என்றால் அது வேறு. நான் உனக்கு அப்பாவாக இருக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து உன் வாழ்வில் நான் உன்னுடைய ஆசைகளுக்கு எல்லாவற்றுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது செய்வேன். தொடர்ந்து முயற்சி எடுங்கள், என்னென்னவோ முயற்சி எடுங்கள். மன நிறைவோடு சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் காப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு அத்தனை விதத்திலேயும் உதவியாக இருப்பேன். உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவேன். திருப்தியான விஷயங்கள் படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும். வசதிகளுக்கோ எந்த ஒரு விஷயத்திற்கோ என்னிடம் இது இல்லை இல்லை சாயி என்று உன்னை சொல்ல விடமாட்டேன். அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நம்பிக்கையை, அதாவது நான் ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கையை உனக்கு நான் வழங்குவேன். என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்ல அப்பாவாகத்தான் இருப்பேன். கவலைகளை மட்டும் என்று படாதீர்கள். நானும் மற்றவனைப் போல முயற்சி செய்கிறேன், ஆனால் அவன் ஜெயித்து கொண்டு இருக்கிறான், நான் அப்படியே இருக்கிறேன் என்ற தாழ்வு மனப்பான்மையோடெல்லாம் என்றும் இருக்காதீர்கள். படைத்தேன், உங்களை எங்கு படைக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்துதான் படைத்தேன். எனக்கு தெரியும் உங்களை எப்படி வாழ்க்கையில் தூக்கிவிட வேண்டும், எந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை தூக்கிவிட்டு உங்களுக்கு அழகு நிறைந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அமைதியோடு ஒவ்வொரு காயையும் அழகாக நகர்த்துங்கள். நிச்சயம் எல்லாம் உங்களுக்கு புரிய வரும். தேவை என்னவோ அது நடக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் என்ன தேவையோ அது கிடைக்கட்டும். 4 பேர் உனக்கு உண்மையான உறவாக இருந்தால் போதும், மற்றபடி வேறு எதுவும் தேவையல்ல. நிறைய குழப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து விஷயமும் நிச்சயமாக கவலைகள் எல்லாம் போய் உங்களுக்கு நிம்மதி மட்டும்தான் வந்து சேரும். உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஒரு நாளும் குறை வைக்க மாட்டேன். எல்லாமும் உங்களுக்காக நல்லபடியாக நடக்கும். நல்லபடியான விஷயங்களே கிடைக்கும் என்று நம்புங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நானே நல்லபடியாக செய்து கொடுப்பேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய். ஓம் சாய்ராம்.